அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஆர் வாஞ்சிநாதன். என் பேர் ஆர் வாஞ்சிநாதன். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களில் பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார் ஃபேமிலி ஸ்டோரிஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் கடந்த ஒரு வாரமாக நிறைய கதைகளை போட்டு கொண்டு வருகிறேன். நல்ல ஆதரவும் ஊக்கமும் தருகிறீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இந்த வீடியோவும் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலில் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட நல்ல நல்ல கதைகளை சற்று கற்பனைகளை கலந்து அப்படி கொடுத்துட்டு வரேன். உங்களுடைய ஆதரவு மெய் சிலிர்க்க வைக்கிறது எனக்கு, அதற்கு நன்றி. இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் கொடுங்க. தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கணும், சரியா? ஓகே, இப்போ இந்த கதைக்குள்ளே போகிறேன். இந்த கதையில் வர பெண்மணி பேர் அமுதா. அமுதா என்பவள் ஒரு ஏழை பெண், இளம் பெண். வயது 20-22 இருக்கும். அந்த இளம் பெண்ணுக்கு நிறைய தன்னம்பிக்கை நிறைய எக்கச்சக்கமான தன்னம்பிக்கை இருந்து உயர்ந்த லட்சியங்களை கொண்ட நல்ல ஒரு பெண். ஆனால் ஏழை பெண். ஏழை என்று எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அவளுடைய அப்பா அம்மா அன்னன்னைக்கு அன்றாடம் காய்ச்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனாங்க, அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு மறுநாள் சாப்பாட்டை கவனிக்க முடியும். மறுநாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகலைன்னா சாப்பாடுக்கு பணம் இல்லை. மிகவும் தாழ்மையான நிலைமையில், ஏழ்மையான ஒரு நிலைமையில் அவங்க குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த பெண்ணுக்கு மிக உயர்ந்த லட்சியம் இருக்குது. வானமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இன்னும் நிறைய படிக்கணும், சாதிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணுன்ட்டு ஒரு துடிப்புடன் இருந்த பெண் நம்ம அமுதா. அவர் அப்பா என்ன தொழில் பண்ணாருன்னா, அவருடைய பணி என்னென்னா, அந்த ஊரில் சின்ன ஒரு பீடி சுற்றும் தொழிற்சாலை ஒன்று. பீடி நிறையா பேர், ஒரு 20-30 பேர் உட்காந்துட்டு புகையில வச்சு பீடி சுற்றி விற்பார்கள். ஒரு 100 பீடி சுற்றினா ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். 500 சுற்றினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக சுற்றுகிறார்கள் அவ்வளோக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும். அப்படியே காலையில் போயிட்டு இரவில் ஒரு 7-8 மணிக்கு வரக்கூடிய அந்த காசு பணத்தை வச்சு தான் அவங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருந்தது. நம் கதாநாயகி இளம்பெண்ணான அமுதாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா, நீங்கள் ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க? வேறு ஏதாவது தொழில் பார்க்கக்கூடாதுன்னு நான் என்னமா செய்ய முடியும்? எனக்கு வெளியூர் போய் 4 இடம் போய் கீழே சம்பாதிக்க முடியல. உடலில் வலு இல்லை, மனசில் வலு இருக்கான, உடம்புல வலு இல்லை. நான் எங்கே போய் என்ன தொழில் செய்வேன்? அவங்க அம்மா ஒரு 4 வீட்டில் வேலைகள்லாம் பண்ணி 10 பாத்திரங்கள், அந்த சாப்பிட்டு துணிமணிலாம் துவைச்சிக்கிச்சு அதெல்லாம் பண்ணி, அந்த மாதிரி அவங்களும் ஒரு சாதாரணமான ஒரு தொழில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க குடும்பம் மிகவும் அன்றாடம் காட்சியாக மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்த பெண் அமுதாவுக்கு ரொம்ப உயர்ந்த லட்சியம் இருந்தது. என்ன லட்சியம்னா, தான் நன்றாக படித்து நல்ல ஒரு நேர்மையான நிலைமையில் ஒரு IAS கலெக்டராக ஆகணும் அப்படின்னு நினச்சிச்சு. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பீடி தொழிலாளி தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்ப தாழ்த்தி சொல்லுவாங்க இந்த பொண்ணை. அப்படி சொல்லியே மௌனமாக குட்டி வார்த்தை என்ற குட்டுகளால் குட்டியே இந்த பொண்ணை இன்னும் தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க, தாழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த பொண்ணு நல்லா படிச்சிச்சு. 10th +2 அப்புறம் டிகிரி ரொம்ப நல்லா படிச்சிச்சு. ஏனென்றால் தொட்டனை தூரும் கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவுன்னு நம்ம திருவள்ளுவர் சொன்னாப்புல, நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆற்றல் இருந்தது, சக்தி இருந்தது, படிச்சுக்கிட்டே இருந்தது. டிகிரி முடித்தோடனே கடவுள் அருளால், பகவான் சாயின் அருளால் அதுக்கு ஒரு அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய பணக்காரர் கொஞ்சம் பணத்துக்கு உதவித்தொகை மாதிரி கிடச்சி நல்லா படிமானார். இது ஐஏஎஸ் படித்து பாஸ் ஆகிடுச்சு. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஐஏஎஸ் தேர்வு எழுதியது நல்ல உயர்ந்த ரேங்க், டாப் ரேங்க்ஸ் பட் ஆனால் பாஸ் பண்ண முடியல. ஏனென்றால் அதுக்கு தேவையான புத்தகங்கள், நிறைய புத்தகம் தேவைப்படும். இப்போ இந்த CA படிப்பு
அப்படின்னு டாக்டர் படிப்புனா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபீஸ் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட அந்த புத்தகங்கள் வாங்கக்கூடிய காசு பணம் கூட ரொம்ப தேவைப்படும். மிக உயர்ந்த அதாவது காஸ்ட்லி எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து டாக்டர் படிப்பு ஒன்று இந்த ஐஏஎஸ். அப்படி இந்த பொண்ணுக்கு தோணிச்சு, நம்மால் முடியாது என்று விட்டு விடுவோம் என்று நினைத்தாலும் அது மனசு நிறைய வந்து பாபா மேலே, அந்த ஊரில் இருக்க பாபா கோயிலில் அடிக்கடி டெய்லி காலை மாலை இருவரையும் போய் பாபாவின் எதிரி உட்காந்துட்டு அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணோம். அந்த பொண்ணு அமுதா, பகவானே பகவானே சாய் பகவானே, என் வாழ்க்கையை ஏன் உயர்த்த மாட்டேன் என்கிறாய்? எனக்கும் உயரணும்னு ஆசை இருக்குது, உயர்த்தியுள்ளேன் என்று நம்பிக்கை இருக்குது. அதிகப்படியான ரேங்க், டாப் ரேங்க் என்னமோ வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பொறுமையாக இருப்பது? கண் திறந்து பாருங்கள் பாபா, கண் திறந்து பாருங்கள் என்று சொல்லிக்கிட்டே மனத்துக்குள்ளேயே ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு காலை மாலை போயிட்டு வரும். அந்த கோவிலுக்கு அந்த பெண் செல்வதை பார்த்தால் கூட பீடி சுற்றுற பொண்ணுக்கு பெரிய ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையாம். நடக்குமா? முடப்பன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா என்று சொல்லியே மீண்டும் அதை வந்து அந்த பட்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, பட்டுப்பூச்சியை வந்து கம்பளி பூச்சியிலிருந்து அந்த இது வருது உங்களுக்கு, வண்ணத்து பூச்சி வருது இல்லையா, வண்ணத்து பூச்சி வரவிடாமல் தடுத்தால் அது என்றைக்கு அது வந்து வெளியில் வந்து இறக்கைகளை கட்டி அழகான பட்டாம்பூச்சி எப்படி பறக்கிறது, எப்படி பறக்கும்? பறக்க விடாமல் செய்யணும், வாழ்க்கையில் சிறக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று சுற்றத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் அது ரொம்ப தாழ்த்திக்கிட்டே இருந்தது. ஆனால் பகவான் ஸ்ரீ சாயி அந்த பெண்ணை கைவிடலை. இன்னொரு திட்டத்தின் மூலமாக அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. கிடைத்த பண உதவியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிறைய புத்தகம் வாங்கி வச்சு இரவு பகலாக தண்ணிக்கு, அதாவது இரவு பகலாக கிட்டத்தட்ட ஊக்கத்தை மறக்கவில்லை, தூக்கத்தை மறந்து நல்லா படிக்கும். அவங்க அப்பா அம்மாவும் வந்து கோயிலுக்கு போயிட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்களுடைய ஆசி, பகவானின் ஆசி, இந்த பெண்ணின் ஒரு நம்பிக்கை தான் நல்ல உயர்ந்த நிலைமை கொண்டு வந்துச்சு. அந்த பெண்ணிடம் கடைசியில் கேட்டாங்க, உன்னால் உயர முடியும், வாழ்க்கையில் உயர முடியும் என்று எப்படி நினைத்தாய்? எது உன்னை அப்படி உயர்வாய் என்று நினைக்க வைத்தது என்றால் பகவான் ஸ்ரீ சாயி அவர்களின் ஆசிதான், பரிபூர்ண ஆசி. பொறுமை, நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால், சாய் பகவானின் ஆசியும் இருந்தால், எந்த ஒரு பெண்ணும், எந்த ஒரு ஆணும், எந்த ஒரு ஏழையும் வாழ்க்கையில் உயரலாம். அவர்களுக்கு வானமே இல்லை என்று நடத்தி கொடுப்பவர் பாபா அப்படின்னு சொல்லிச்சு. சேற்றிலே தான் செந்தாமரை மலரும் அல்லவா? அதுபோல் வெறும் குடத்திலே இட்ட விளக்காக இருந்த அந்த அமுதா என்ற பெண்ணை குன்றின் மேல் இட்ட விளக்காக ஊருக்கே உதாரணமாக ஆக்கிய பாபாவின் கருணையை என்னவென்று சொல்வது? இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க. இன்னும் நல்ல உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட இறை நம்பிக்கை வாய்ந்த கதைகளை உங்கள் முன் நான் ப்ரெசென்ட் செய்கிறேன். இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர் வாஞ்சிநாதன்.